வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மத்திய சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டா தலைமையில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்களின் ஆலோசனை கூட்டம். அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர காங்கிரசுக்கு தைரியம் உள்ளதா? பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி. மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் சார்பில் தேசிய அளவில் தீவிர காசநோய் ஒழிப்பு இயக்கம் தொடங்கப்பட்ட 100 நாட்கள் நிறைவடைந்ததின் நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேசிய அளவில் தீவிர காசநோய் ஒழிப்பு இயக்கம் தொடங்கப்பட்டு 100 நாட்கள் நிறைவடைந்ததையொட்டி அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களின் ஆலோசனைக் கூட்டம் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் சார்பில் நடைபெற்றது. மத்திய சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டா கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் காணொலி வாயிலாக கூட்டத்தில் பங்கேற்றார். தீவிர காசநோய் ஒழிப்பு இயக்கத்தின் செயல்பாடு மற்றும் முன்னெடுக்க வேண்டிய புதிய யுக்திகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் தலைமை செயலர் சரத் சௌஹான், சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மா, துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன், சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பெரும்பான்மையை இழந்ததாக கூறும் காங்கிரஸ் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர தைரியம் உள்ளதா என பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், விவியன் ரிச்சர்ட் மற்றும் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரான சிவசங்கரன் ஆகியோர் நேற்று சந்தித்து பேசினர். பின்னர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர்களிடம் கூறிய பொழுது, கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்க கிறிஸ்துமஸ் மிஷனரி நிர்வாகிகளை துணைநிலை ஆளுநரிடம் அழைத்துச் சென்றோம். அத்துடன் தொகுதிகளில் நலத்திட்டம் குறித்தும் துணைநிலை ஆளுநரிடம் பேசினோம். மக்கள் அளித்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியே போதும், யாரிடமும் கூடுதல் பதவி கூறி நிற்கவில்லை. புதுவை பேரவைத் தலைவர் கட்சி நிர்வாகத்தில் இல்லை. ஆகவே அவர் கட்சி உறுப்பினராக யார் உள்ளார் என்பது குறித்து பேச முடியாது. சட்டப்பேரவை கூட்டத்தின் பொழுது புதுவை பேரவைத் தலைவரது செயல்பாடு குறித்து தெரிவிப்போம். முதல்வரை விமர்சிக்க அனைவருக்கும் உரிமையுண்டா? அதன் அடிப்படையில் தான் லாட்டரி தொழிலதிபர் புதுவை முதல்வரை விமர்சித்துள்ளார். புதுச்சேரியிலிருந்து கோவை, திருப்பதி, கொச்சி ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை விரிவாக்கம் செய்ய வேண்டுமென துணைநிலை ஆளுநரிடம் கோரியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. புதுவை அரசு பெரும்பான்மையை இழந்ததாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். அதன்படி அரசு மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டுவர காங்கிரசுக்கு தைரியம் உள்ளதா என்பதை விளக்க வேண்டும் என்றார். குழந்தைகள் கலை இலக்கிய வளர்ச்சி கழகம் சார்பில் நடைபெற்ற விருதுகள் வழங்கும் விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டார். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி குழந்தைகள் கலை இலக்கிய வளர்ச்சி கழகம் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா பாக்கமுடியான்பேட்டையில் உள்ள இதயா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. தொடர்ந்து 33 ஆண்டு விழா மலர் வெளியீட்டு விழா, நூல்கள் வெளியீட்டு விழா, கலை இலக்கிய நிகழ்ச்சி ஆகியவை இணைந்த ஐம்பெரும் விழாவாக இவ்விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து, போக்குவரத்து துறை செயலர் முத்தம்மா, கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், தமிழ் சங்க தலைவர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டார். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு பொன்னாடை போற்றி விருதுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து நல்லாசிரியையும் தமிழ் விரிவுரையாளருமான பூங்குழலி பெருமாள், ஆசிரியர் கலைவாணி பாண்டியன், முனைவர் அமலமேலோ, கவிக்குயில் மியூசிக் அகாடமி நிறுவனர், இசை அமைப்பாளர் சுசீந்திரன் ஆகியோருக்கு செம்மணி சிகரம் விருதுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நாடகத்துறை, ஓவியத்துறை, சமயம் மற்றும் ஓவியத்துறை, நாட்டுப்புற கலைத்துறை, இயல்துறை, இசைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள் திரளாக கலந்து கொண்ட இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், தமிழ் மாமணி முனைவர் உசீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி கவுண்டம்பாளையம் முத்துரத்தின மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இரத்த தான முகாமை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். உதவும் இதயம் பேரியக்கம் மற்றும் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி, கோஸ்ட் முத்துரத்தின அரங்க மேல்நிலைப் பள்ளி, ஜிக்ம இரத்த தான வங்கி, அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பில்
மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் 6வது இரத்த தான முகாம் கவுண்டபாளையம் முத்திரத்தின அரங்க மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. முகாமில் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கடிய பெருமாள் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ஆசிரியை வேல்விழி நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்ய கேஜிலியோ கராத்தே சங்க செயலர் சுந்தரராஜன், லயன்ஸ் கிளப் மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ், முன்னாள் ஆளுநர் செல்வகாந்தி ஆகியோர் தலைமை தாங்கினர். தொடர்ந்து தொழிலதிபர் ராஜகோபால், லயன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் குப்பன், சமூக சேவகி அருள் பூசணி பிரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாலகிருஷ்ணன், மோகன்ராஜ், வரதராஜன், லாரன்ஸ், கண்ணன், இருதயநாதன், விஜய், ஆனந்த், ஆரோக்கியதாஸ், பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்ட இரத்த தானம் வழங்கப்பட்டது. விழாவில் உதவும் இதயம் பேரியக்கத்தின் நிறுவனர் புதுவை குமார் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவின் பொது சேவை 35 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் ஏனாமில் அவரது ஆதரவாளர்கள் பாராட்டு விழா நடத்தினர். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவ் 35 ஆண்டுகள் பொதுப்பணியை நிறைவு செய்ததையொட்டி மல்லாடியின் ரசிகர் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஏனாமில் அவருக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. உள்ளூர் ஐயரா கார்டனில் நடைபெற்ற விழாவில் குழந்தைகள் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் மகிழ்ந்தனர். திரளாக கலந்து கொண்ட தலைவர்கள் புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மல்லாடி கிருஷ்ணராவின் ஆதரவாளர்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் நாட்காட்டி வெளியீட்டு நிகழ்ச்சி அமைச்சர் நமச்சிவாய முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி நலப்பணி சங்கம் சார்பில் நாட்காட்டி வெளியிடும் நிகழ்ச்சி வெளியூர் அடுத்துள்ள மலவிலி கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் 2025 ஆண்டிற்கான நாட்காட்டியினை வெளியிட்டு வழங்கினர். ஆலோசகர்கள் வட்டாட்சியர் அய்யனார், வரலாற்று விரிவுரையாளர் முத்து, ஐயாசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர் பரிதா, துணை செயலர் வினோத்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஆசிரியர் தனராஜ, நாடக கலைஞர் விஜயலட்சுமி ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் பொறுப்பாளர்கள் ரவி, ஜாகிர் ஹுசேன், ரமேஷ், வரம மருத்துவர் முருகானந்தம், சட்ட பணிகள் ஆணையம் ஆனந்தன், காவல்துறை தனலட்சுமி, கணபதி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சட்டமாவேதி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தீப்பந்த ஊர்வலம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் ரளையாரி தலைமையில் அண்ணா சிலையிலிருந்து சட்டசபை நோக்கி தீப்பந்த ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் 200க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் தீப்பந்தத்துடன் கண்டன கோஷங்களை எழுப்பி அண்ணா சாலையில் இருந்த நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று சட்டசபை நோக்கி சென்ற பொழுது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். போராட்டத்தில் போதினி வளவன், தொண்டகணி முதன்மை செயலாளர் தமிழ்மாறன், மாநில பொருளாளர் செல்வநந்தன், தலைமை நிலைய செயலாளர் ஹரிமா தமிழன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் எழில் மாறன், தலைமை அலுவலக செயலாளர் மற்றும் துணைநிலைய அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 2023-24ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள்,
சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு 69,40,000 ரூபாய் மானிய தொகையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளை கல்வீடுகளாக கட்டுவதற்கு அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு, முருங்கம்பாக்கம், வீராம்பட்டினம், காக்கையன்தோப்பு, ஆர்கே நகர், கோட்டைமேடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு முதல் தவணையாக ஒரு பயனாளிக்கு ரூபாய் 1,20,000, இரண்டாவது தவணையாக ரூபாய் 1,60,000 வீதம் 29 பயனாளிகளுக்கு ரூபாய் 46,40,000, மூன்றாவது தவணையாக ரூபாய் 1,20,000 வீதம் 3 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,60,000 என மொத்தம் ரூபாய் 69,40,000 மானிய தொகையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகர மற்றும் கிராம அமைப்பு துறையின் செயலர் அதிகாரி வீரகுமார், உதவி நகர அமைப்பாளர் தமிழ்செல்வி, குடிசை மாற்று வாரியத்தின் தலைமை செயல் அலுவலர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சுதர்சன், அனில்குமார், இளநிலை பொறியாளர் கோபிநாத், உதவி பேராசிரியர் அருணா மற்றும் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி கைரளி ஐயப்ப பூஜை டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற 26ஆம் ஆண்டு லட்சாட்சனை முன்னிட்டு கேரள பெண்கள் திருவிளக்கை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள கைரளி ஐயப்பா பூஜை டிரஸ்ட் சார்பில் 26ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி சாரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து 200க்கும் மேற்பட்ட கேரள பெண்கள் கையில் விளக்குடன் ஊர்வலமாக சென்றனர். இதில் ஐயப்பன் சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யானை வாகனத்தில் வைக்கப்பட்ட திருவீதி உலா நடைபெற்றது. திருவீதி உலாவானது சாரம் பகுதியிலிருந்து காமராஜர் சாலை, நேரு சாலை, பாரதி வீதி, ஈஸ்வரன் கோயில் வீதி வழியாக சென்று டிவி நகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தை அடைந்தது. இதற்கான ஏற்பாடுகளை கைரளி ஐயப்ப பூஜை டிரஸ்ட் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே உள்ள ஆதிதிராவிடர்களுக்கான திட்டத்திற்கு அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தை அரசு மீட்டெடுக்க வேண்டுமென துணைநிலை ஆளுநரிடம் அத்துறையினர் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வலியுறுத்தியுள்ளார். புதுவை மாநில ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருப்பவர் சாய்ஜி சரவணகுமார். பாஜகவை சேர்ந்த இவர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து பேசினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, புதுச்சேரி அருகே திரும்பாபாக்கம் தனியார் மருத்துவக் கல்லூரி எதிரில் உள்ள இடம் கடந்த 2010ஆம் ஆண்டு ஆதிதிராவிடர் மக்களுக்கான குடியிருப்புகளுக்காக தேர்வு செய்யப்பட்டது. அந்த இடத்தை ரூபாய் 2 கோடி வழங்கி கையகப்படுத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் உதவி ஆட்சியர் அந்த இடத்தை கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே துணைநிலை ஆளுநரிடம் ஆதிதிராவிடர்களுக்கான அந்த இடத்தை அரசு கையகப்படுத்தி கட்டிடம் கட்ட கோரிக்கை விடுத்துள்ளேன். புதுச்சேரி கோபாலன் நகரில் உள்ள குப்பை கிடங்க இடமாற்றம் செய்யவும், பால் பண்ணையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை சுத்தப்படுத்தவும் துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றார். முதல்வருடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான என் மீது சிலர் குற்றம் சாட்டுவதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பேரவைத் தலைவர் செல்வம் சபை வீதிகளை மீறி செயல்படுவதாக அதிமுக காங்கிரஸ் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்களை பேரவை செயலரிடம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அங்காளன் ஆகியோர் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் பேரவைத் தலைவர் செல்வம் நேற்று ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து பேசினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைநிலை ஆளுநர், பேரவைத் தலைவர், முதல்வர் ஆகியோர் அரசு விழாக்களிலும் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளிலும் அழைப்பின் பேரில் பங்கேற்கலாம் என விதிமுறை உள்ளது. அதன் அடிப்படையில் தான் பேரவைத் தலைவர் என்ற முறையில் அரசு விழாக்கள், அழைக்கும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறேன். அதற்கான விதிகள் குறித்து ஆதாரம் உள்ளது. ஆகவே விதிமீறல் குறித்து பேசுபவர்கள் தான் அதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். புதுவை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் பேரவைத் தலைவர் மீது அளித்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கூடும் பொழுது விவாதிக்கப்படும். புதுவை முதல்வருடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான என் மீது சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் என்றார். உலக புகழ் பெற்ற மைசூர் காஃபி வெஜ் ரெஸ்டாரண்ட் புதுவையில் முதல் முறையாக திறக்கப்பட்டது.
புதுவை விழுப்புரம் மெயின் ரோட்டில் கேவிடெக்ஸ் அருகில் உலக புகழ் பெற்ற மைசூர் காஃபி வெஜ் ரெஸ்டாரண்ட் புதுவையில் முதல் முறையாக திறக்கப்பட்டது. இந்த மைசூர் காஃபி ஹோட்டலில் மைசூர் தோசை மற்றும் தட்டு இட்லி வகைகள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கு அனைத்து விதமான சைவ உணவுகள் மிக சிறப்பான விலையில் சுத்தமான முறையில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் திறப்பு விழா சலுகையாக வெள்ளி, சனி, ஞாயிற்று ஆகிய 3 நாட்களில் வாடிக்கையாளர்களுக்கு அதிரடி சலுகையாக 10 ரூபாய்க்கு தோசைகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஊர் பொதுமக்கள் பலர் தோசைகள் மட்டுமின்றி பல்வேறு சைவ உணவுகளையும் உண்டு மகிழ்ந்தனர். டாக்டர் அம்பேத்கரை இழிவாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்த புதுச்சேரி பூர்வீக அட்டவணை இனத்தவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்த பதவி விலக கோரியும் புதுச்சேரி பூர்வீக அட்டவணை இனத்தவர் மற்றும் பழங்குடி மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் நேற்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு தலைவர் வி. ராமலிங்கம் தலைமையேற்று கண்டன உரையாற்றினார். பொதுச் செயலாளர் பி. பரமசிவம் வரவேற்றார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் முன்னாள் அமைச்சர் ஆர். விஸ்வநாதன், காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் எம். கந்தசுவாமி, புதுச்சேரி காங்கிரஸ் தலித் பிரிவு தலைவர் எம். ஜெயபால், புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், புதுச்சேரி அம்பேத்கர் தொண்டர் படை தலைவர் பாவடராயன், இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் சிவகுமார், புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டி. பரமசிவம், பழங்குடியினர் மக்கள் நல சங்கம் தலைவர் அரங்கநாதன், அரசு ஊழியர் சங்க தலைவர் மேகராஜ், மகளிர் அணி செயலாளர் ஜான்சிராணி, கூட்டமைப்பின் மூத்த தலைவர் காத்தமுத்து, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நலசங்க தலைவர் செல்வராசு, டாக்டர் அம்பேத்கர் பேசிய விருதாளர் சங்கங்களின் தலைவர் முருகையன், புதுச்சேரி பீம்சேனா தலைவர் புண்ணியகோடி, ஆதிதிராவிடர் நலத்துறை முன்னாள் துணை இயக்குனர் நகலிங்கம், நீதிமன்ற SC/ST ஊழியர் நலசங்க தலைவர் ஜெயபால சுப்பிரமணியன், அகில இந்திய வானொலி நிலையத்தின் SC/ST சங்க தலைவர் பாண்டுரங்கன், ஜிக்மர் SC/ST சங்க பொறுப்பாளர் விநாயகமூர்த்தி, புதுச்சேரி பல்கலைக்கழக SC/ST சங்க தலைவர் நாகமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக கூட்டமைப்பின் ஆலோசகர்கள் சிவ வீரபத்ர சுவாமி, RG அன்பழகன், K அன்பு ஆகியோர் உரையாற்றினர். கூட்டமைப்பின் பொருளாளர் எம். சுதர்சன், கிருஷ்ணமூர்த்தி, ஷியாம் சுந்தர், பாரதி கண்ணதாசன், சரவண பெருமாள், ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்தனர். முடிவில் கூட்டமைப்பு துணை பொருளாளர் S. கிருஷ்ணமூர்த்தி நன்றி கூறினார். உப்பளம் தொகுதியில் கணவனை இழந்தோர் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், திருநங்கை, விதவை, முதற்கண்ணி, கணவரால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி உப்பளம் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நேற்று நடந்தது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டார். தகுதியான பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அட்டையை வழங்கினார். இதில் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில மீனவரி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் சந்துரு, அசோக், ராகேஷ், அந்தோணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பருவ ராஜகுல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் முருங்கம்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று முருங்கம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சங்கத்தின் காப்பாளரும் புதுவை மாநில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ராமதாஸ் முன்னிலையில் சங்க தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் 2025 ஆண்டிற்கான தினசரி கலண்டரை பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டார். கூட்டத்தில் பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் நாகலிங்கம் மற்றும் கோவிந்தன் உள்பட சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவிலில் 6ஆம் ஆண்டு பாத யாத்திரை விழாவில் அலங்கரிக்கப்பட்ட சாய்பாபாவுடன் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவில், இந்த திருக்கோவிலின் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி பாத யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட ஆரடி சாய்பாபா சுவாமி அலங்கார ஊர்தியில் வைக்கப்பட்டு பக்தர்கள் சாய்பாபா பஜனைகளுடன் யாத்திரை நடைபெற்றது.
சாய்பாபா பாத யாத்திரையானது காந்தி வீதி, நேரு வீதி, காமராஜர் சாலை, விழுதாவூர் சாலை வழியாக பெரம்பை பகுதியில் உள்ள கோவிலில் வந்தடைந்தது. தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் 49ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். வெளியூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் 49ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை, 22ஆம் ஆண்டு அபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் கடந்த வியாழக்கிழமை அன்று கணபதி ஹோமம் மற்றும் லட்சார்ச்சனை பூஜையுடன் துவங்கி வெள்ளி அன்று மாலை முதல் காலையாக பூஜை, 1008 சங்கு பூஜை, தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நேற்று காலை 2ஆம் காலையாக பூஜை மற்றும் ஐயப்ப சுவாமிக்கு சம்பாபிஷேகம் நடைபெற்றது. தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்த மாலை திருவிளக்கு பூஜையுடன் மற்றும் சிறுமியர் விளக்கு தீபத்துடன் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருவீதி விழாவும் நடைபெற்றது. முன்னதாக இவ்விழாவிற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருவீதி உலா மற்றும் அன்னதானத்தை துவக்கி வைத்தார். முன்னதாக பாஜக நிர்வாகி கண்ணபிரான் தலைமையில் உள்துறை அமைச்சருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குருசாமி ஏகாம்பரம் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ் உரிமை இயக்கத்தின் கொள்கை மற்றும் நோக்கம் குறித்த விளக்கப்பரப்புரை வில்லியனூரில் நடைபெற்றது. தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் கொள்கை மற்றும் நோக்கம் குறித்த விளக்கப்பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி வில்லியனூர் பகுதியில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இயக்கத்தின் தலைவர் பாவணன் தலைமை தாங்கினார். தாகூர் அரசு கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் மு ராஜன், தமிழ் மாமணி முனைவர் தமிழ் மல்லவன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வம், பொருளாளர் சுகுமாரன், மாநில செயலாளர்கள் வேலுசாமி, தீனா, வின்சென்ட் ராஜ் ஆகியோர் நோக்க உரை ஆற்றினர். முன்னதாக பொதுக்குழு உறுப்பினர் ஆற்றல் அரசு வரவேற்புரை நிகழ்த்தினர். பொதுக்குழு உறுப்பினர்கள் ஐயப்பன், ஆனந்த், கிருஷ்ணராஜ், பக்ருதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இயக்கத்தின் துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், அமைப்பு செயலாளர் ஆறு செல்வம் ஆகியோர் உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தனர். மேலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தாய்மொழி தமிழுக்கான அடிப்படை உரிமையை நிலைநிறுத்த வேண்டும், தமிழை ஆட்சி மொழி மற்றும் அலுவலர், வணிகம், தொழில்நுட்பம், வழிகாடு மன்றம், வழிபாடு தளம் உள்ளிட்ட இடங்களில் தமிழ் மொழியை கட்டாய நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அரசு பொதுத்துறை, கூட்டுறவுத்துறை, தன்னாட்சி நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், மத்திய அரசு, மாநில அரசு கூட்டு நிறுவன பணியிடங்களுக்கு மேல்நிலைப் பள்ளி வரையில் தமிழை பாடமொழியாகவோ பயிற்று மொழியாகவோ படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்த இடஒதுக்கீடு செய்திட வேண்டும். தமிழ் அமைப்புகளோடு கலை, பண்பாடு, இலக்கிய இயக்கங்களோடு ஒருங்கிணைத்தால் தமிழர் வாழ்வியல், பயன்பாடு, கலாச்சாரம் நெருக்கடிகளை எதிர்த்து போராட வேண்டும் என்பன போன்ற பல முக்கிய தீர்மானங்கள் பற்றி பரப்புரை செய்யப்பட்டது. விழா இறுதியில் இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் திருவரசன் நன்றி உரை கூறினார். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7100 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 96 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டா தலைமையில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்களின் ஆலோசனை கூட்டம். அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர காங்கிரசுக்கு தைரியம் உள்ளதா? பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி. ஆதிதிராவிடர்களுக்கான திட்டத்திற்கு அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தை அரசு மீட்டெடுக்க வேண்டும், கவர்னரிடம் அமைச்சர் கோரிக்கை. முதல்வருடன் நெருக்கமாக இருப்பதால் என் மீது சிலர் குற்றம் சாட்டுகின்றனர், சபாநாயகர் செல்வம் பேட்டி. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.